அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில ஆகஸ்ட் மாதம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இது சுய ஜாதகத்தை வச்சு சொல்ல கிடையாது, கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு பொது பலன். இது ஒரு கைடன்ஸை மட்டும் எடுத்துங்க. இதன் அடிப்படையில பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன விஷயம்ன்றத ஓப்பனா உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதன்படி நீங்க சில விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும், சில விஷயங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லது. சில செயல்களில் துணிந்து செயல்படலாம், அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள் வரும். இதுதான் நம்ம இந்த பதிவுல டீடைலா பார்க்க போறோம். இந்த கன்னி ராசி நண்பர்களை பொறுத்தவரையிலும் ஏமாற்றங்கள் தான் வாழ்க்கை. ஏதோ ஒரு வகையில ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பீரியட்லயும் ஒரு முக்கியமான டெசிஷன்லாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலையும் ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. அதாவது இந்த அபூர்வ சகோதரர்கள் படத்துல ஒரு பாட்டு வரும், காத்தடிக்கும் காலத்துல மாவு விற்க போன, கொட்டும் மலைச்சாரலில் உப்பு விற்க போன அப்படின்ட்டு. அந்த மாதிரிதான் கன்னிராசி நண்பர்களுடைய வாழ்க்கை. அதை பத்தி நம்ம யாருடன் உறவாடக்கூடாதுன்னு ஒரு பதிவில் கூட டீடைலா சொல்லியிருப்பேன். இந்த வாழ்க்கை லைஃப் ப்ரெடிக்ஷன்ல இந்த மாதத்துல எப்படி இருக்கும், இப்பவும் இப்படியே தான் இருக்குமா அப்படின்ற விஷயத்த இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் அடிப்படையில டீடைலா பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ராசி அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு 12ஆம் பாவகத்துல, அதுவும் பாத்தீங்கன்னாக்க ஆகஸ்ட் 6ஆம் தேதியில இருந்து அப் டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரலும் வக்ரம். சோ 12ஆம் பாவகத்துல அதே போல வக்ரம் பெற்று சனி ஒரு பக்கம் 6ஆம் இடத்துல இருந்து வக்ரமா இருக்கும். இந்த இரண்டு வக்ர கிரகங்களுடைய பார்வை நெகட்டிவான விஷயம்தான். அப்போ பாத்தீங்கன்னாக்க நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னாக்க தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஒரு புதிய முடிவு எடுக்க வேண்டிய நேரம் வரும். வேலையில கொஞ்சம் டிப்ரெஷனா இருக்கும், ஒர்க் ப்ரெஷரா இருக்கும். என்ன 10க்குரியவனும் புதன் தான். புதன் வக்கரமாயி 12ல இருக்கும்போது ஒரு இடமாற்ற சிந்தனைகள்லாம் வரும். ஆனா இடமாற்றம் செய்யாம இருக்கிறது நல்லது. இந்த நேரத்துல வீடு மாற்றம் இடமாற்றத்தை தவிர்க்கிறது நல்லது. குறிப்பா சில முயற்சிகள் தாமதமாகும். குறிப்பா பாத்தீங்கன்னாக்க நீங்க வேலை இல்லாம இருக்கீங்க, வேலை தேடிக்கிட்டே இருக்கிறீங்கன்னாக்க இந்த காலகட்டத்துல வேலை கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். ஆல்ரெடி ஒரு வேலையில இருந்தே வேலை தேடினாலையும் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். இருக்கிற வேலையிலேயே நீங்க இருந்துட்டு இருங்க இப்போதைக்கு, அதுதான் பெஸ்ட். அதே போல கொஞ்சம் மன அழுத்தம் டென்ஷன்லாம் இருக்கும். சில பேருக்கு கடனுடைய தொல்லைகள் கடனுடைய அழுத்தங்களும் சில பேருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால ஒரு புதிய கடன் வாங்கி பழைய கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும். பொதுவாகவே வர்ற வருமானத்தை விட விரயமாகும். சூரியனை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 11ஆம் பாவகத்துல ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரலும் இருக்கு. மாதத்தோட பிற்பகுதியில விரையாதிபதி விரயஸ்தானத்திலேயே உங்களுக்கு 12ஆம் பாவகத்திலேயே சூரியன் இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னாக்க வர்ற வருமானத்தை விட கொஞ்சம் கூடுதல் செலவாகும். முன்னாடியே ஒரு பட்டியல் போட்டு வச்சிருப்பீங்க, இதெல்லாம் செலவு இருக்கு அப்படின்னுட்டு. அதற்காக கடினமாக உழைச்சு அந்த பணத்தை ஈட்டக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் முதல் 17 நாள். ஆனா 17 நாளுக்கு பிறகு ஆகக்கூடிய செலவுகள் எக்ஸ்பென்சஸ் சுப செலவுகளாகவே ஆகும், பயப்பட வேண்டியதில்லை. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டா அல்லது கடனுக்கு ரீபேமெண்ட் பண்றது அல்லது ஏதோ ஒரு வகையில வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், ஆடை அல்லது சொத்துக்கள் வாங்குறது, வீடு வாங்குறதுக்கான முன்னெடுப்புகள், அதன் மூலம் உங்களுக்கு செலவுகள், அதனால உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகும், சுப செலவுகளாகும். விரையாதிபதி விரயஸ்தானத்திலே ஆட்சி பெறும் போது சுப செலவுகள் ஆகும், பயப்பட வேண்டியதில்லை. ஆனா 12ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்தில் இருக்கும் போது லாபங்கள் குறையும் அல்லது வர்ற லாபம் இப்படி எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். இந்த நேரத்துல நீங்க செலவு பண்றதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரலாம். மாதத்தோட பிற்பகுதியில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டா நீங்க செலவு பண்றீங்கன்னா அது பாசிட்டிவா இருக்கும். மருத்துவ செலவும் குறையும். ஆகஸ்ட் 28 வரல புதன் வக்கரமா இருக்கிறது ஒரு நெகட்டிவான அமைப்பு தான். அதே போல சுக்கிரனும் பாத்தீங்கன்னாக்க ஜூலை 28ல இருந்து ராசிக்கு 12ஆம் பாவகத்துல, ராசிக்கு 12ஆம் பாவகத்துல இருந்து மகம் நட்சத்திரத்துல அப் டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரலும் இருக்கிறாரு. அது வரலும் சுக்கிரனால பெரிய நன்மை இல்லை. வாக்கில் கவனம் செலுத்தணும், குடும்ப உறவுகளோட வாக்கில் கவனம் செலுத்திக்கணும். 2 கூடியவன் 12ஆம் பாவகத்தில் மறையும் போது கையிருப்பு கொஞ்சம் கரையும், கையிருப்பு கொஞ்சம் தட்டுப்பாடுகளாக ஏற்படும், பண தட்டுப்பாடுகள் வரும். அதே போல இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாகவும் செலவாகும். குடும்ப உறவுகளோட வாக்குவாதம் செய்யாம இருக்கணும். மேலும் பெண்களால கூட சில பிரச்சனைகள் அல்லது அவமானங்கள் பழிச்சொல்லுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு பிறகு இந்த சுக்கிரன் பூரம் நட்சத்திரத்துக்கே வரும்போது பெருசா உங்களுக்கு பாதிப்பு இல்லை. மேலும் சூரியனும் 17ஆம் தேதியிலிருந்து ராசிக்கு 12ல வரும்போது, அதாவது
உங்களுக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டா சொத்து வாங்குறது, வீடு கட்டுறது, அல்லது ஏதோ ஒரு நல்ல சுப காரியத்துக்கு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் வருமோ தவிர, மாதத்தோட முற்பகுதியில் தான் தேவையற்ற செலவுகள் வந்து கொஞ்சம் பணம் செலவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுல மட்டும் கவனமாக இருக்கணும். இப்ப நெகட்டிவ்னா நெகட்டிவ்னு ஏன் சொல்றோம்னா, இது நடக்கணும் அப்படின்றதுக்காக இல்ல, நடக்காம இருந்தா சந்தோஷம் எனக்கு. நம்ம எச்சரிக்கையாக இருந்துக்கணும்னாக்க, ஜோதிடம் என்பது 2 கண்கள் போன்றதுதான். ஒன்னு பாசிட்டிவ், இன்னொன்னு நெகட்டிவ். ரெண்டுமே தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து சேஃபா டிராவல் பண்ண முடியும். ஜோதிடம் என்பது ஒரு டூல் தான். தட் மீன்ஸ் நம்மளுடைய எதிர்காலத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி. அதுல அடிப்படையில இந்த ஜோதிடத்துல நம்ம மோட்டிவேஷனா பாசிட்டிவா மட்டுமே சொல்லிட்டு போறோம்னாக்க எல்லாம் அருமையா இருக்கு, அற்புதமா இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்க ஒரு புதிய சாதனைகளை படைக்க போறீங்க, கவலையப்படாதீர்கள் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி. அது மாதிரி சொன்னாங்க, பை சான்ஸ் உங்களுக்கு நல்ல தசாபுக்தி நடக்குது அப்படின்னாக்க நல்லாவே இருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல தசாபுக்தி நடக்கல அப்படின்னாக்க சில கஷ்டங்கள்லாம் வரும், கொஞ்சம் கூடுதலா கஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்கும். என்னப்பா இவர் ஒன்று சொன்னார், நடக்கிறது ஒன்னா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது வந்து ஒரு காசியஸ், அதாவது எச்சரிக்கையாக இந்த விஷயத்தெல்லாம் இருந்துங்க அப்படின்ற நெகட்டிவ் பாயிண்ட்டும் இருக்கு. பாசிட்டிவான விஷயம் எதெல்லாம் செய்யலாம், முதலீடு செய்யறதுன்னா மாதத்தோட பிற்பகுதியில் செய்யலாம். அதே போல அப்போ சுப செலவுகள் ஏற்படும், மருத்துவ செலவுகள் குறையும் அப்படின்ற சொல்றேன் நான். அதே போல தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரும் சில பேருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும், அல்லது தந்தை வழி உறவுகளோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கோம். சில பேருக்கு தந்தைக்கே பாதிப்பு கூட இருக்கும், தந்தையால செலவுகள், தந்தைக்கே பாதிப்பு, அந்த மாதிரியான விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் வரும். 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 12இல் மறையக்கூடிய காலகட்டத்துல. அதே பாத்தீங்கன்னா பூரம் நட்சத்திரத்துக்கு வந்தா அது பெரிய பாதிப்பு இல்லை, ஒரு முதல் பகுதி தான். இந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அதே 9ல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்கு, குரு இருக்கு. குரு வந்து ரோகிணி நட்சத்திர சாரத்தில் ஆகஸ்ட் 20 வரல இருக்கு. அலைச்சல்கள், பயணங்கள் இருக்கும், மன உளைச்சல்கள் இருக்கும். ஆனா உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் என்னன்னாக்க, குரு செவ்வாய் சேர்க்கை வந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இந்த நேரத்துல நீங்க கன்னிராசி நண்பர்கள் வீடு கட்டணும்னு நீண்ட நாள் திட்டங்கள் இருக்கு, அதை முயற்சி பண்றீங்கன்னா அது சக்சஸ் ஆகும். அல்லது ஒரு சொத்து வாங்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா அது சக்சஸ் ஆகும். கடன் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அது சக்சஸ் ஆகும். அதே போல மங்கள காரியங்கள், சுப காரியங்களுக்கு இந்த காலகட்டத்துல முன்னெடுப்புகளை தாராளமா செய்யலாம். திருமணம் ஆகல, திருமணத்துக்காக வரன் பாக்குறீங்கன்னாக்க ஆடி மாசம்னு பார்க்காம ஆடி 18 தாண்டிடுது, ஏறத்தாழ ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு மேல நீங்க வரன் பார்த்தீங்கன்னா அதுல சில முயற்சிகள்ல சக்சஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே போல ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு, ராசிலேயே கேது இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உங்களை குழப்பிக்கிட்டு இருக்கும். சம்டைம்ஸ் வந்து மன வருத்தத்தையும் சம்டைம்ஸ் ஹாப்பினஸையும் கொடுக்கும், மாறி மாறி இருக்கும். ஒரு விரக்தியும் வரும் சம்டைம்ஸ், என்னப்பா வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கையில பிறந்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோமே அப்படின்ற ஒரு விரக்தியும் வரும். சம்டைம்ஸ் வந்து ஹாப்பியாவும் ஃபீல் பண்ணுவீங்க, நம்ம கண்டிப்பா சாதிச்சே ஆகணும், பிடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் குழப்பங்கள் இருக்கும். குறிப்பா இந்த கேது அஸ்தம் நட்சத்திரத்திலேயே இருக்கிறதுனால உடல்நல தொந்தரவு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் ஏற்படும், மன அழுத்தமும் கொஞ்சம் இருக்கும். அதனால மெடிடேஷன் பண்ணீங்கன்னாக அந்த பிரச்சனை உங்களுக்கு பெருசா பாதிக்காது. 7ஆம் இடத்துல ராகு உத்திரட்டாதி நட்சத்திர சாரத்தில் இருக்கு, சனி சாரத்துல. அப்போ குடும்ப வாழ்க்கையில குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உறவு நிலை ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னாக்க அதிகமா பேசாம இருக்கிறது இந்த மாசத்துல நல்லது. வாக்குவாதங்களை செய்யாம இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வேணும்னாக நீங்க ஆப்போசிட்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க, அல்லது அவங்க ஆப்போசிட்டா நடந்துகிட்டா கூட நீங்க விட்டு கொடுத்து போறதுதான் இந்த காலகட்டத்துல பெஸ்ட். அதாவது ஏதோ ஒரு வகையில வந்து திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஆல்ரெடி பிரிந்திருக்கீங்க, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பெருசா நெகட்டிவா இருக்கும். கருத்து வேறுபாடு, சச்சரவுகள், பிரச்சனை வரும். குடும்பத்திலேயே ஒற்றுமையா இருப்பவர்களுக்கு எல்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. கொஞ்சம் அதிகமா பேசாம இருந்துட்டாவே வாழ்க்கை துணைவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. முக்கியமா இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல, அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த ராசிலேயே சந்திரன் வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி நாட்கள்ல கொஞ்சம் அமைதி காத்துட்டீங்கன்னா மற்ற நாள்லாம் அஸ்யூஷுவலா போயிடும், ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. நண்பர்களை நம்பி இந்த காலகட்டத்துல எதுலையும் ஈடுபடாதீங்க. நண்பர்கள் இருப்பாங்க, நண்பர்கள் சொல்லுவாங்க, சில திட்டங்கள்ல முதலீடு செய்யலாம், சில திட்டங்கள்ல ஈடுபடலாம் அப்படின்னா அதை தவிர்த்துருங்க. மேலும் கூட்டு தொழில் போன்றவை உங்களுக்கு செட் ஆகாது, அதுல போகக்கூடாது. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு போதுமான வருமானம் வரும், ஆனா மாதத்தோட முதல் பகுதியில நீங்க அகலக்கால் வைக்க கூடாது. தொழிலை விரிவுபடுத்துற எண்ணங்களை மாதத்தோட முதல் பகுதியில் தவிர்த்தணும். மாதத்தோட முதல் பகுதியில வர்ற வருமானத்துக்கும் செலவுக்கும் சரியா இருக்கும், அதாவது கடனை கட்டுற மாதிரி இருக்கும். ஆனா மாதத்தோட பிற்பகுதியில சுப செலவா செய்யும் போது அது பாசிட்டிவாவே இருக்கு. அதே போல வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு, அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர்லாம் இருக்கும், ஒரு மன அழுத்தம் இருக்கும், ஒரு இடமாற்ற சிந்தனை கூட வரும். ஆனாலும் இருக்கிற இடத்துல இருக்கிறது நல்லது. மற்றவங்க வேலை கூட நீங்க செய்யும் மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்துல அரசு பணியில் இருப்பவர்கள்.
பொறுமையா இருந்தீங்கன்னா பெஸ்ட். அதே போல அரசு பணிக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு நான் பலமுறை சொல்லிட்டேன், உங்களுடைய ஜாதகத்துல அரசு பணி போறதுக்கான அந்த பிராப்தங்கள் இருக்கும் பட்சத்துலதான் அந்த அரசு பணி கிடைக்கும். நம்ம என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம், ஆனா அந்த பிராப்தம் இல்லைனாக நம்ம வெவ்வேறு தொழில கூட இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பட் விதின்றது நம்மளை எந்த மாதிரி செலுத்தணும்னு நினைக்குதோ அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கோம். அதை நம்ம ஓரளவுக்கு கணிக்கலாம் நம்ம ஜாதகத்தின் மூலம், சுய ஜாதகத்தின் மூலம். அதை கோச்சார பலனா அரசு பணி கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. ஆனா முயற்சி பண்ணுங்க. அரசு பணிக்கு படிக்கக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். முயற்சிகள் வெற்றியாகுமானா இந்த மாசம் கொஞ்சம் இழுபறியா இருக்கும். ஆகஸ்ட் 28 வரலாம். ஆகஸ்ட் 28க்கு பிறகு புதன் வக்ர நிவர்த்தி ஆன பிறகு பாசிட்டிவா இருக்கு. ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில்கள்ல சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, இந்த மாதத்தில் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஜினியரிங், மெக்கானிக், சிவில், கட்டுமானம், கட்டிடவியல், ரியல் எஸ்டேட் துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. கம்ப்யூட்டர்ல இருக்கிறவங்களுக்கு கூட ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவாவே இருக்கும். அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கும் நல்லா இருக்கும். ஆடை ஆபரணம் சார்ந்த தொழில் அல்லது உங்களுக்கு விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கிறீங்க அப்படின்னாலையும் அதுலயும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு, பாசிட்டிவா இருக்கு. அதாவது வர்ற வருமானம் எல்லாம் வரும், செலவு அதிகமாகும், நினைச்ச காரியம் சீக்கிரமா நடக்காது, தள்ளி போகும், ஒரு மன அழுத்தம் அதனால இருக்கும். அதுதான் இந்த மாசத்துல நான் சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட். ஆஸ் யூஷுவலா தான் இருக்கும் மாதம், வருமானமே வராதுன்னுலாம் சொல்லல. நீங்க என்ன வேலை செய்றீங்களோ அதுக்கு தகுந்த வருமானம் வந்துட்டு தான் இருக்கும். ஆனாலும் செலவு கொஞ்சம் கூடுதலா இருக்கும். சில திட்டங்கள் பெருசா போட்டு அதில் செயல்பட்டு கொஞ்சம் மன அழுத்தத்தை சந்திப்பீங்க. சில விஷயங்கள் இறங்கி கொஞ்சம் நடக்காத அந்த விஷயம் காரியம் முடியாம கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்கும். அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க. நினைத்தது ஒன்று நடக்குது ஒன்றா இருக்கும். அந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உடல் நலத்துல கவனம் செலுத்திங்க. டென்ஷன் ஆகாம பொறுமையா நிதானமா செயல்படும் போது நிச்சயமா இந்த மாதத்தோட இறுதியில எல்லாமே நீங்க தடைப்பட்ட காரியங்கள்லாம் முடிவுக்கு வரும். கவலையப்பட தேவையில்லை. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க, முக்கியமா இந்த மாதத்துல சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. காலையில சூரிய நமஸ்காரமும் துர்க்கை அம்பாள் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். வெள்ளிக்கிழமையில துர்க்கை அம்பாளை கும்பிடுங்க. ஆடி பூரம் வருது, அன்னைக்கும் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குறிப்பா துர்க்கை அல்லது மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நன்மைகளை கொடுக்கும். குறிப்பா அம்மன் வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில துர்க்கை அம்மன் வழிபாடு, எலுமிச்சம்பழத்துல விளக்குடை ஏற்றி வச்சுட்டு வரலாம், அது நன்மைகளை கொடுக்கும். அதே போல சூரிய நமஸ்காரமும் காலையில பண்ணிட்டு வரீங்கன்னாக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்புகள், கடன், நோய் இதெல்லாம் அடங்கும். சனி 6ல இருக்கிறதுனால ஒரு நிலையில உங்களுக்கு தொழில் எல்லாம் நார்மலா தான் இருக்கும், வெற்றியா தான் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. சனி வக்கரமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த நேரம் பெருசா பாதிப்பு இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.